ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ப்ராடக்ட், ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹை பவர் ஒரு அருமையான டார்ச் லைட் தான் வச்சுருக்கிறேன். 18,000 mAh பேட்ரி பேக்கப், சான்ஸ்லெஸ் இல்லை, ரொம்ப ஹை பவராக இருக்க போது. இதில் வந்து ரேட்டு காஸ்ட்லி தான் கொஞ்சம். நான் வாங்கினது 1300 rupees, அதிலே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ வழக்கம் போல் நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ், சென்னை நகரத்தில் இருக்க தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் தான் வாங்கினேன். யூஸ்வலாக எல்லா ப்ராடக்ட்டுமே அங்கே தான் வாங்குவாங்க. ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் ஒரு 7% கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ 2 பேர் பிரதர்ஸ் ஓன் பண்ணுறாங்க, ஸோ நல்ல பீப்புள். ஸோ இப்போ ப்ராடக்ட்டை நான் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுதான் மெயின். எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குது, ஏன்னா மெயின் இல்லையா, இப்போது எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது, இந்த துருப்புட்டு எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், ரொம்ப லோக்கல் மெட்டீரியல் இல்லாமல் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலுமே வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக், ரொம்ப ரிஜிடாக இருக்குது. ஒரு ஸ்டபன் மெட்டீரியலாக என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் பீஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் டார்ச் வித் டபுள் பேட்ரி, யூஎஸ்பி சார்ஜர், எனர்ஜி சேவிங், எக்ஸ்ப்ளாரேஷன் ப்ரூஃப், 100% ஒரிஜினல். ஸோ இதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா HP 375, 1500 வாட்ஸ், கிளியராக போட்டிருக்கிறாங்க. 18,000 mAh பேட்ரி. இதில் என்னென்ன மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, SOS, அப்புறம் வந்து ஸ்ட்ராங் பேட்ரி பேக்கப், ரீசார்ஜபிள், 180 minutes ஆப்ரேட்டிங் டைம், டைப் சி சார்ஜிங், டெலிஸ்கோபிக் ஜூம் எல்இடி. இப்போ வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ளட்டர் லைட் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த ரேஞ்ச் நல்லா கிடைக்கும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். வாவ், அமேசிங் இல்லை? சரி, பேட்ரி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். சரியான பேட்ரி. ஆக்சுவலாக 2 பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பெரிய சைஸ் பேட்ரி, 18,000 mAh. இது ஒன்றே போதும்னு நினைக்கிறேன். ஸோ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, சி டைப் தான். ஸோ இதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்ச் வந்துருச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு ஹையண்ட் டார்ச், அதாவது லாங் ரேஞ்ச் இருக்கிற டார்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக நிறைய டார்ச் இதே மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது பாருங்கள், ஏன்னா டபுள் பேட்ரி. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபுல் மெட்டல், நீங்களே பார்க்கலாம், ஃபுல் மெட்டல், நல்லா ரொம்ப ரிஜிடாக இருக்குது, வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ இதில் வந்து இண்டிகேஷன் வந்துருக்கு. இதில் பாருங்கள், ஒரு 4 இண்டிகேஷன் வருது. 25, 50, 75, 100 இந்த மாதிரி அந்த பெர்சன்டேஜ் வந்து இதில் காமிச்சிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லென்ஸ் பாருங்கள், இவ்வளோ பெரிய லென்ஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா சி டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. மாடல் வந்து HP 375. ஸோ இப்போ நான் வந்து காமிக்கிறேன், பேட்ரி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ பேட்ரி வந்து இதுதான் பாசிட்டிவ், இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக நம்ம வந்து லாக் பண்ணிடணும், அதுதான் மெயின். ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஆன் ஆகாது, அதுதான் ஒன்று. நல்லா டைட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஆன் பண்ண உடனே ஃபுல் 100% பேட்ரி சார்ஜ் இருக்குது. இப்போ சரியான இது இல்லை. ஸோ உங்களுக்கு நைட் டைம் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு காமிக்கிறேன், அப்போ தான் இதோட ரியல் அவுட்புட் தெரியும் நமக்கு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தோன்னே தெரியாது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நான் ஆன் பண்ணுறேன். இது வந்து ஹை பவர். 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா கொஞ்சம் மீடியம், 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா லோ. இந்த பவர் வந்து 3 லேயராக கொடுத்துருக்குறாங்க, ஹை, மீடியம், லோ.
ஒன்ஸ் அகேன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ்ஓஎஸ் மாதிரி உங்களுக்கு இந்த பிளிங்க் ஆகுது இல்லையா? ஓகே. ஸோ பஸர் டைப் இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது. ஸோ இது ஒரு பேட்டர்னில் பிளிங்க் ஆகுது லைட்டு. ஃபைன், அவ்வளோதான். ஸோ இந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரன்னிங் மாடல்னு சொல்லலாம். நல்ல வெயிட்டு பாருங்கள், சரியான வெயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.